ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். என்னடா காலங்காத்தாலே வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்களா, மெஹந்தியில் கொடுக்குறோம். உள்ள பாட்டு கச்சேரியெல்லாம் ஓடிட்டு. ஆக்சுவலி எங்கள் அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து சீர் வச்சிருக்காங்க. நேற்று போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்து தூங்குறப்பே 1 மணி ஆயிடுச்சு. ராஜா வந்து கறி வாங்க போயிருக்கா. 10 கிலோ கறி வேணும் பாய். கறி வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் வந்துருவாங்க. ஐயோ சாமி வேற நம்ம போய் கிளம்பலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன். ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லிடு. அங்க போலாம். மேடம் கிளம்பியாச்சா மேடம்? ஆளுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கீங்க. அடுத்து மேடம் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? ஓகே, நம்ம அடுத்து ரெடி ஆகும். A few minutes later. நாங்கள் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கே போயிட்டு கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசி, அதனால் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பிக்கலாம்னு சாப்பிட போயிருந்துச்சு. எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்றேன், கொஞ்ச நேரம் பேசிட மாட்டேன். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். ஆனா ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்கன்னா கிளம்பவே இல்லை. ஆமாம், நாங்கள் கிளம்பி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் வீதி முக்கிய வந்தோம். நாங்க மட்டும் தான் கிளம்பிருக்கோம். முன்னாடி உட்காந்துருக்க 2 பேருமே கிளம்பல இன்னும். ஏன் சொல்லுங்க? ட்ரெஸ் எடுக்கல. நாங்கள் இப்போ நேரம் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். ட்ரெஸ் எடுத்துட்டு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். சரி, நாங்களாம் கிளம்பிருக்கோமே, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை. சோலி முடிச்சு. நாங்களா? நாங்கள் சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்னு எங்களுக்கே தெரியாது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சொல்லுங்க. ஆமா, அடி வேணுங்க 2 பேருக்கு. வேற நாங்க இப்ப திடீர்னு இவ்வளவு அழகா பார்த்தது இல்லையா? அந்த அழகுல மயங்கி நாங்க இருக்கோம். நக்கல்யா அவனுக்கு. முடிச்சுதானே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. வாய் அடைச்சு போய் நிக்கிறோம். அதுதான், அந்த வார்த்தை தான் எனக்கு வரல. சித்ரு, அம்மா எப்படி இருக்க சொல்லு? நல்லா இருக்கேனா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன். மம்மி எலி மம்மி எப்படி இருக்காங்க? சொல்லு, பாத்து எப்படி இருக்காங்க? சந்தைப்பேட்டையில வந்து வேஷ்டி சட்டை வாங்கிட்டு மாத்திட்டு அப்படியே மாத்திட்டு கிளம்பலான்னு இருக்கோம். இந்த கூத்தெல்லாம் எந்த ஊர்ல நடக்குமா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு போய் ட்ரெஸ் வாங்குறோம் காலையில. அது ஆமா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். மாத்திட்டு கிளம்புவாங்க நாங்கலாம். அப்படியே ஆமா, இப்ப உண்மையிலே அதான் நடக்க போகுது. டிரைவர் ரூம்ல மாத்திட்டு அப்படியே போவோம். அப்படியே கிளம்ப போறோம். ஓகே, கடையில போவோம். கடையில போய் கடையில சந்திப்போம். வழியா கடைக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் கலருக்கு நான் மேட்ச் பண்ணி கேட்டு அப்படியே ஆஃப் ஹேண்ட் இருக்கு, ஃபுல் ஹேண்ட் தேடிட்டு இருக்காங்க. 42 ஃபுல். ஓகே, இது வந்து ராஜாக்கு, அது எங்கள் மாமாக்கு. மாற்றிட்டு வரீங்களா? சீக்கிரம் போய் மாற்றிட்டு வாங்க. போங்க. வாடா. போலாம் நம்ம. போங்க, இறங்குங்க. நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்களும் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைபான ஃபீல் ஒன்று எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் இருக்க குட்டீஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு பாப்பா 2 பேரோட ஃபோட்டோ போட்டு ஆக்சுவலி வச்சுருந்தாங்க. இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து சீரு, சின்ன பாப்பாவுக்கு வந்துட்டு புது நன்மை கொடுப்பாங்களா, அந்த ஃபங்க்ஷன். நம்ம ஊரில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வச்சு தட்டு எடுத்துகிட்டு வருது அப்படிலாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்து அந்தளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லாதனால நாங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்து பிளேட் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து அது பண்ணோம். தாய் மாமா இல்லை, எங்கள் சைடு எல்லாருமே வந்து பொண்ணுங்க தானே, அதனால் வந்து அப்பாவே எல்லா சீருமே வச்சாங்க. 22 தட்டு, ஆக்சுவலி 21 தட்டோ நாங்கள் வச்சோம் அங்கே. ஏன் இப்போது இந்த ஃபங்க்ஷன் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஃபுல்லாக சாங் ஓடிட்டு இருந்துச்சு. எதுவுமே இது பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோஸுமே சரியாக எடுக்க முடியல. இருந்த கிளிப்ஸ் வச்சு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம்.
பாப்பாவுக்கு மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உமா தான் பண்ணியிருந்தாங்க, வந்து பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி கேமரா வந்து சிம்மு கிட்ட கொடுத்துட்டோம். அண்ட் பிளேட் டெக்கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யார் யார் வந்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவங்க ஐடியும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாப்பா 2 பேரும் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அக்காவும் வாங்கினது. அப்பா பார்த்தீங்கன்னா சாரீ தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அது வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், இப்போ இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு இதே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா பேசி சமாளித்து அந்த ட்ரெஸ்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷனில் எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டி வாண்டுகள் எல்லோரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லோரும் குடும்பமாக ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்தோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த மொய் பானை எல்லாமே அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து செய்முறை எழுதினார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் எழுதினோம். அப்புறம் வந்தவங்க எல்லோரும் எழுதினாங்க. வீடியோ கிளிப்புக்கு வந்து தேத்துறதுக்காக எல்லோரும் வணக்கம் சொல்கிற மாதிரி கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப்லாம் எடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு பாப்பா 2 பேரும் ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்படியே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. வெளியே ரிசப்ஷனில் நானும் அண்ணனும் மொய் எழுதிட்டு இருந்தோம். உள்ளே பார்த்தா ஒரே சவுண்டு, ஒரே கைத்தட்டல், ஒரே கூச்சல். உள்ளே வந்து பார்த்தா மொத்த மண்டபம் ஆடுற அளவுக்கு ஒரு கும்மாங்குத்து டப்பாங்குத்துன்னு போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து ஒரு முரட்டாட்டத்தை ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா இவன் எப்போ போல் வந்து கூட்டத்துலலாம் ஆடுறதுக்கு சரியில்லாத ஆள். அதனால் கூட்டத்துலலாம் டான்ஸ் ஆடல, நாங்கள் தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நிறையா கெஸ்ட்டுமே நிறைய பேர் கூட சேர்ந்து ஆடினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் கடமை அழைக்கிற காரணத்தால் மனசுக்குள்ளேயே ஒரு குத்தாட்டத்தை போட்டு மறுபடியும் போய் மொய் எழுதுகிற இடத்துல நான் போய் உட்காந்தாச்சு. வெளியே வந்துட்டு பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம். எல்லோரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஃபேமிலி அப்புறம் எங்கள் ஃபேமிலின்னு எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து அப்புறம் எப்போ கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு மட்டும் இன்னும் முடியலை, படிச்சு அத்தையோடதுமா. இங்க பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாய் சொல்லுங்க. தெரியவே இல்லை. சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், ஹாப்பி, சூப்பரா முடிஞ்சது. ராஜா அங்கதான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஃபோன் பேசினா அவருக்கு காது கேட்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிள்ளைக்காக டீனா அழகா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் சொல்லுங்க. பாய் டாடா. ஏய் பாய் சொல்லுங்கடா. வந்து அங்க 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 போய்